புடிச்சிர. நீ என்ன பெரிய புடுங்கி பொண்ணமல அப்படியே பொளந்து கட்ட போற? நீ என்ன பெரிய காட்டி கண்ணமா கதற விட்டுருவே. நான் காட்டி கண்ணமா நீ உருட்டி உலக பண்ணாடா? யாரு பேசுற? நீ உள்ள ஓட்டுக்கிட்டு ஆட்னானா வெளியில ஓட்டுக்கிட்டு ஆட்னானடா? கிறுக்கு முண்டை பச்சை மிளகாண்டு நினைக்காத. மிளகா சிறுசாத்தான் இருக்கு. இந்த மிளகால உன் வாயில வச்சு பாரு, கடவால பேத்துட்டு தான். வாயில எதுக்கு வைக்கிறேன்? புடுங்கி அம்மில வச்சு அரைச்சனா ஒரு அரை புண்டைக்கு ஆக மாட்டேன். அரைச்சு மண்டையில அப்பாத இதுல மிதிக்கிறத பாப்பா. வாடா புடி குஞ்சா இருக்கு. ஏண்டா எலி பிடிக்கிற பையல சாம எடுவட்டு போய் நினைச்சுக்கோ, யூனிட் தெரிச்சு போயிரும். அவர்தான் 77 சொல்ற வெங்காயம் பாம்பு நடுவுல போகுது பாம்பு. ராமதாச புடிச்சுக்கிட்டு தாலி மேர கட்டணுமா 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள உட்காரு. புருஷனை போட்டு சித்திர மேர் பண்ணி போட்டு இதுல வேற அதை இதை சொல்லி புருஷனை தண்ணி குடுத்துற மேர் வேற கூட்டிட்டு போறது. தாய் தப்ப வந்தோனா யோனாங்கோ எனக்கு கூதி கூதியா வருதுங்க. மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் கட்டில் பீரோ அழுவுக வச்சு குடும்பம் நடத்துற லட்சணத்துக்கு நாம அம்புட்டும் கொண்டுகிட்டு வருமா வலிக்காம நம்முடைய தாய் தப்ப வட்டி வாசிக்கு. ஆனா இவன் 3 முழத்துல தொங்க விட்டுக்கிட்டு ராமதாஸ் மாதிரி நாகர்முடி மேல் இருக்கும் ஆலய மண்ணியின் ஓச்சையை நான் கேட்டுக்கிட்டு சிங்கார பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி மூர்த்தி மயிலாட வந்தானா கான்ட்ராக்ட்கார 2 பொம்பளைய கூட்டி வந்திருக்காரு. கிறுக்கு முண்டை விட்டு என்னடா பொளந்துட்டா? ஒரு அடிக்கே பொளந்துருச்சரா. எங்க அக்காக்கு தையல் போட்டுக்கடா பாத்துறா. தையல் வேற போட்டுருக்கா. வாவ் நைஸ் வுமன். வாழ்க்கை என்றால் சில வழிகள் விழுத்து விழுகதான் வேணும். நீங்க விழுந்தா நீங்க இப்பதான்டா குழந்தை பிறந்து ஆபரேஷன் பண்ணிருக்கு சார். வணக்கம் சார். இல்ல நீங்க வலிக்கு விழுந்தாலும் இடம் பார்த்து விழுவீங்க. எந்த இடத்துல விழுவேன்னு எனக்கு தெரியும் சார். ஆனா வாழ்க்கையில என்னைக்கும் தடமாறி போக கூடாதுங்க. தடமாறி நான் போட மாட்டேன். இடம் மாதிரி தான் நீங்க வந்திருக்கீங்க. இடம் மாதிரி நான் வரல, உங்களை தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். உங்களை அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஏத்த ஒரு உட்பினா அது நான் தான். உங்களுக்கு ஏத்த உட்பினா உட்பிக்கு நான் தான். அப்படியா? இப்படிதான் சொல்றேன். ஆனா யார நம்பர் தெரியலையே. இப்படித்தான் நீயும் சொல்ற, யார நம்பர்னு எனக்கும் தெரியலையே. ஒரு பெண்ணுக்கு அழகா காட்டுல வாய் அடக்கம் சரியா இருந்தா வாழ்க்கை ஓகோண்டு. ஒரு ஆம்பளைக்கு என்ன அடக்கம் வந்தாலும் நாவடக்கம் முதல்ல முக்கியமா. நாங்க நல்லா தான் பேசுறோம். நானும் நல்லா தான் பேசுறேன். நீ நல்லா தான் பேசுறது தெரியுமே. பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பேசி வேணா பாரு. பேசி நீ பாரு. என்ன பெரிய பேசி நாளா டர்ரு புர்னு கிழிச்சற போற. நீ என்ன பெரிய புடுங்கி பொண்ணமல அப்படியே பொளந்து கட்ட போற? நீ என்ன பெரிய காட்டி கண்ணமா கதற விட்டுருவே. நான் காட்டி கண்ணமா நீ உருட்டி உலக பண்ணாடா? யாரு பேசுற? உன்னையெல்லாம் எவனாவது 10 நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு இருக்கறவங்க கூட உள்ள ஓட்டு ஓடியா போயிரு. அடி எல்லவே தங்கராசா என்னைய சொல்றேன் பாருங்க. என் அழகா பாக்குறவரு தூக்கி உள்ள ஓட்டுக்கிட்டு மணி கீழு ஒழுன்னு ஆட்டுவாங்களாம். இருக்கிறத பச்சை மிளகா சேசில மூதேவி. அதை நீ உள்ள ஓட்டுக்கிட்டு ஆட்டினா வெளியில ஓட்டுக்கிட்டு ஆட்டினானடா? கிறுக்கு முண்டை பச்சை மிளகாண்டு நினைக்காத. மிளகா சிறுசாத்தான் இருக்கு. இந்த மிளகால உன் வாயில வச்சு பாரு, கடவால பேத்துட்டு தான். வாயில எதுக்கு வைக்கிறேன்? புடுங்கி அம்மில வச்சு அரைச்சனா ஒரு அரை புண்டைக்கு ஆக மாட்டேன். அரைச்சு மண்டையில அப்பாத வேற எதுலயும் அப்பிக்க. புரியல? பொம்பளை இம்புட்டு வாய் பேசுற வீடு விலக மாடி. திருட்டு முண்டை. ஏண்டி பேசாதடா. ஆபட மொத்தமாவடா பேச ஓடுறா. என்னடா வாடா வெங்காயம் குடிபி வச்சிருக்கேன் உனக்கு என்ன? நானா சொந்த குடிபிடி ஒட்டு மசர வச்சு ஊரே மாத்திர திருட்டு முண்டை. நான் கேக்குறேன் உனக்கு மண்டையில மட்டும் தான் ஒட்டுமைரா? போடா 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 முதல்ல எடுவட்ட பையல ரவுடி முண்டை பேசுறத பாரு சவடால மயிர புடிங்க ஆட்டிக்கிற வெக்க மயிரலாமா? அது எப்படி ஆட்ட உனக்கு என்னடா? நாகர்முடி மேல் இருக்கோம் நல்லவாம்பே உன் புத்து பொளக்க போது பேசாம இருந்துக்க. டான்ஸ் கூட்டி கிறுக்க முடிய கூட்டி வந்து எனக்கு கிறுக்குன்னு உனக்கு தெரியுமா? ராதா செல்வி ஓதா செல்வி வெங்காயம் நிப்பா. ஒரு பொம்பளை இப்படிலாம் வாய் ரப்பா பேசுறேன்னா உன்னையெல்லாம் கல்யாணம் முடிச்ச 3ஆம் நாளே புருஷன்காரன் இதுல மிதிக்கிறத பாப்பா. வாடா புடி குஞ்சா இருக்கு. ஏண்டா எலி பிடிக்கிற பையல தாவற அப்படியே. யாரு நீ? என்ன புடிச்சவன பாரு. நீ என்ன பண்ண போற? வார்த்தைய புடிச்சவன பாரு. வாய் பதலம் கை பதலமா பேச கத்துக்கடா. பொம்பளைக்கு தன்னடக்கத்தை காட்ல நாவடக்கு ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல எப்படி பேசணும்ங்கிறது எனக்கு தெரியும்டா. ஓ வர்க்க பெண்கள எப்படி பவ்யமா உட்கார்ந்திருக்காங்க. நீ ஏண்டி திருட்டு முண்டை மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? நான் என்னடா பண்ணேன்? அவங்கள எப்படி கப்பு சுப்புன்னு உட்கார்ந்திருக்காங்க. அவங்க உட்கார்ந்திருக்காங்கல்ல. உன் வர்க்க இவ்வளவு அடக்கமக்காக உன் மூத்தத்தை வாங்கி 3 கை குடுற மானங்கட்ட பையல.
யாரு குர்ரா, மூத்திரத்தை? முடக்கு முடக்கு குர்ரா, அந்த சிவப்பு வேட்டி ஆம்பளை கட்டிருக்கல மூத்திரத்தை குடிக்கவே மாட்டேன். குர்ரா முதல்ல குடிக்க மாட்டேன். ஆ. ஆம்பளை போல ஆளுக்கு ஒரு சரக்கு போட்டு உட்காந்துருப்பான், தலைமயிர் வலிக்கும். சரக்கு போடுறவங்கள திருத்து முதல்ல. யாரு? நீ இளைஞர் ஒரு தானே. ஆம்பளை குடிக்கிறத பொம்பளை எட்டுது, அதை முதல்ல ஒரு வச்சுக்க. பொம்பளை முதல்ல எங்களை வச்சு நீங்க குடிக்கிறது இல்ல. யாரு சொன்னா? திமிருக்கு நீ குடிக்கிறதுனால எங்களை சொல்றியா? ஹலோ, கட்டுன புருஷனை ஒரு பொம்பளை மதிக்காதனால மனம் நொந்து போய் குடிக்கிறியா? மனைவி சொல்லி மந்திரம் இருக்க ஒரு பொண்டாட்டி பேச்ச எந்த புருஷங்காரன் கேக்குறானோ? புருஷன் சொல்லி புண்ணியம். புருஷன் பேச பொண்டாட்டி கேட்டா குடும்பம் நல்லா இருக்கு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் இருக்காங்கடா. ஆமா. சொல்றா. என்னைக்கு உன் கழுத்துல திரி நாட்டுங்கிற 3 முடிச்ச போட்டோமா, ஆம்பளை அதோட நாசமா போட்டானே கிறுக்க முண்டை. 3 முடிச்சு நக்கிறதுக்கு அப்புறம் ஒத்த முடிச்சோட உன் ஜாலியை முடிக்க வேண்டியதானே. 3 முடிச்சு போடுறதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு. இவனுக்கு சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டு வந்து 30 கடா வெட்டணும், சோறாக்கி ஊரே பொங்க வைக்கணும். ராத்திரிக்கு இவனுக்கு வீட்டுக்குள்ள டிங்கிரிங் பண்ணி வைக்கணும். ஆப்பிள் பழம், மாதுளம்பழம், வாழைப்பழம் வாயில திணிக்கிறதுக்கு உனக்கு பசுமாட்டு செம்பு நிறைய பால் ஓலனுக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டுகிட்டு வந்து புரோட்டாவுக்கு மாவு வணைகிற மாதிரி பிணைஞ்சு தடுறதுக்கு திருநாட்டு 10 ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்கு, 5 ரூபாய்க்கு நூலு கண்டை வாங்கி கீழு ஊழு ஆட்டுறது. போடுற பேசுற இங்க வாடி. ஒரு ஆம்பளை இருக்கிறது அதுதான் புரியுதா? ஆம்பளை என்னைக்குமே முதராத்திரி அன்னைக்கு செஞ்சதே ஆவியா? என்னத்த செய்ய? புரியுதா? என்னத்த ஒரு ஆம்பளை இந்த விஷயத்தை மட்டும் பேசாம இருந்தா அதோட முடிஞ்சு. என்னனே? எப்ப 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 கிடக்க முடியலையா உனக்கு? சாம எடுவட்டு போய் நினைச்சுக்கோ, யூனிட் தெரிச்சு போயிரும். அவர்தான் 77 சொல்ற வெங்காயம் சொல்ற. நான் என் புருஷனுக்கே பேப்பட மாட்டேன், மம்மா கொடுக்க உனக்கு பேப்பட மாட்டேன். ஒரு புருஷன் நீ அரப்புடுவே கொக்கா மக்கா. என்னடா வெக்கங்கட்ட மூதேவி, அக்கம் பக்கம் பார்த்தால என் சித்தப்பன காணலையே, என் சித்தப்பன காணலைன்னு இடிச்சுக்கிட்டு செத்தாளாம். அப்படியா? செட்டி குறிச்சி கம்மாக்குள்ள நிக்குதான் கோர. ஆமாடா. ராதாச்செல்வி கவுட்டுக்குள்ள வச்சான் சார். ராடா பிடிக்கிறேன். பம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாலாம். கொட்டாம்பட்டி கம்மாக்கரையில உட்காந்துக்கிட்டு என் பணியாரத்தை காணலையே, என் பணியாரத்தை காணலையே அப்படின்னு இடிச்சுக்கிட்டு செத்தாளா. ஓட்டு மீன் ஓட்ட உரு மீன் வருமளவு வாடி நிக்குமா கொக்கு. ஆமாடா, ராமதாச புடிச்சுக்கிட்டு நக்குடா. ரோட்ல நிக்குது வேம்பு, நடுவுல போகுது பாம்பு. ராமதாச புடிச்சுக்கிட்டு பேசுற. எனக்கு வேணாம்பா, நான் அப்படி கராக்கியா விளங்கா முண்டை. இதுக்கு யூடியூப் இத்தனை வேற. யாரும் போட்டு விட்டுறாதீங்க, கமெண்ட்ல கழுவி ஊத்துறாங்க மோத்தா கொமாண்ட். நாடு திருந்தணும்னா நம்ம திருந்தணும். ஆமா, நம்ம திருந்தணும்னா நாட்டை திருந்த வைக்கணும். அந்த வல்லமை உண்டா இருக்குல்ல. யாரு என்ன பேசுறா தனக்கா வேண்டி வாழணும். அடுத்த நான் இப்ப எனக்காண்டி தான் வாழ வந்திருக்கேன். அப்ப வாய் பேசாதடா. அதனால ஒண்ணு நான் அமுக்க வந்திருக்கேன். வாய் பேசாதடா முதல்ல. அப்படி தாண்டி பேசுவேன். விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதுன்னு சொல்லிருக்காங்க. ரோட்ல போகுமா மோட்டார் வண்டி, சைக்கிள் வண்டி பொத்துக்கிட்டு உள்ள ஓடி மொட்டை குண்டி. மசுறு மசால் வடையா ராமதாஸ். மசுறு மசால் வடை, மொத்த வடை சோளங்குர்ணி வா தங்கராஜ் வாயில இந்த புதுக்கோட்டை ராதா செல்வி பொத்த வடை நாகலாம் சொல்ற. ஓ வடை ஊசி போன வடை என்கிட்ட கொடுக்காத. சொல்றா. அதுக்கு எவனாவது ஏமாந்த இழுச்சா போய் வரை அவன்கிட்ட கொடுத்துக்க. புரியுதா? சொல்றா. ஒரு பெண் இவ்வளவு தூரம் வாய் பேசவே கூடாது. ஒரு பொண்டாட்டிய பேச வைக்கிறத புருஷனி நடந்துக்கிற நடைமுறை. ஒரு கணவனாகப்பட்டவன் நல்லபடியா குடும்பத்தை ஓட்டணும்னு உங்களை தாலி கட்டி கூட்டி வர்றேன். சரி, புரியுதா? குடும்பத்தை ஓட்டினா மட்டும் போதுமா? சம்பாத்தியம் முக்கியமில்ல. சம்பாதிக்கிற காசை 10 ரூபாய் படுத்தணும். அத ஆத்தா வீட்டுக்கு கடத்த கூடாது. புரியுதா? சம்பாரிச்சு கொடுக்கறது 500 ரூபாவா, பொண்டாட்டி கிட்ட கொடுக்கறது 200 ரூபாவா? இதுல பொன்னி அரிசி வாங்கிட்டு வாடி, என் குன்னி அரிசி வாங்கிட்டு வாடி. அரிசியை வாங்கிட்டு வந்து என் சட்டியில போட்டு வெள்ளன்னு அலசி தும்பப்பூ மாதிரி சோத்த வடிச்சு உனக்கு 30 வகை கூட்டம் வாயில தள்ளி மதுரை அங்கம்மா சங்கு முட்டைய வச்சு என்ன பச்சைமாட்டில் கிடந்த பாலை தயிராக்கி, தயிரை மோரை வெள்ளையாக்கி உனக்கு எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி கொட்டாம்பட்டி வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு அமைக்க கொடுப்பாமா. வேர்க்க விறுவிறுக்க இவன் பொம்பளை விட்டு ஓட்டைய பார்க்க யாருக்கிட்டு வந்துட்டு பொம்பளைய கோளார சொல்லுவானா. இங்க வா, திருட்டு முண்டை மாதிரி பேசக்கூடாது. கல்யாணம் முடிக்கும் தொட்டிக்கு ஒரு ஆம்பளை சிங்கமாத்த இருந்தேன். எப்போ கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு 1 மணிக்கு போனாலும் ஆத்தாப்ப ஏன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா என்னைக்கும் உன் கழுத்துல தாலி மயிரை கட்டணுமோ 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள உக்காரு புருஷனை போட்டு சித்திர மயிர் பண்ணி போட்டு இதுல வேற அதை இதை சொல்லி புருஷனை தனி கொடுத்துற மயிர் வர கூட்டிட்டு போறது. தனி கொடுத்துற கூட்டி போனா சும்மா இருக்கிற கிடையாது. தனி கொடுத்துற போன மகளை பாக்கிறதுக்கு இவங்க ஆத்தாப்ப ஏறிக்கிட்டு வருவாங்க. அப்ப இந்த லூசு முண்டை புருஷனை சொல்லுவா, எங்க எந்திரிங்க, உங்க அத்தையும் உங்க மாமாவும் நம்மளை பார்க்க வராங்க, கறி கடைக்கு போய் மண்டை கறியா எடுத்துவாங்க, எங்க ஆத்தாளுக்கு அதுதான் பிடிக்கும்ன்றது. இதே எங்க ஆத்தாப்பே வரட்டும், லூசு முண்டைக்கு காய்ச்சல் வந்துடும். போர் எடுத்து பொத்துக்கிட்டு என்னங்க குது 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 குதுன்னு வருதுங்க,
மேலுக்கே ஒப்பளங்க பழைய சோறு இருக்கும் கோத்தாளுக்கு புளிஞ்சு வச்சு ஊத்துங்க ஏண்டி திருட்டு முண்டை. உங்காத்தா வந்தா மண்டக்கறி, எங்காத்தா வந்தா சீ நான்சென்ஸ். கண்டு ப்ரூட் இடியட் பிலோ. என்னடா பேசுற? ஒரு நாலேஜாவே பேச மாட்டேங்கிற. ஐ டோன்ட் கேர். ஓகே அச்சா பொல்தாகே क्या பொல்தாகேடா. யாரனோ தாங்க கோத்தாமல. தெரிஞ்சதே 4 இங்கிலீஷ் மாதிரி. நீ சொன்ன இங்கிலீஷ்ல விளக்கம் கொடுவாப்போ. என்னடா விளக்கம் சொல்லு. 1 1 2 2 1 உம்புடா தள்ளுடா. வாயில வச்சாங்க. கேட்றா முதல்ல. நீங்க சொன்னீங்கல ராமதாஸ் விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்ல. எஸ் மேடம். உன்னுடைய தாய் தகப்பன் வந்தவனா யோனாங்கோ எனக்கு கூதி கூதியா வருதுங்க. ஆனா நல்லா பேசுற. இல்லங்க மாமா குது குதுன்னு வருதுங்க. உங்க ஆத்தாப்பை வந்தவன அப்படியே தொடக்கறி எடுத்து மந்தக்கறி எதுக்கு திங்கிற? எங்க விட்டு சாப்பிட வேண்டியதானே. சாப்பிடு. நாங்க சாப்பிட மாட்டோம். வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ற ஆணின குண்டியன் நோண்டாதர குண்டி தள்ளி பயல சொல்றா. கல்யாணம் பண்ணாம நாங்க வரதட்சணையே வாங்காம கல்யாணம் பண்ண ஆண் வர்க்கத்தை கையெழுத்து கொஞ்சம். எங்களுக்கு முதல்ல லவ் பண்ற பொண்ணு அமைஞ்சாலே பெரிய புண்ணியம் தான். மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் கட்டில் பீரோ அழுவுக வச்சு குடும்பம் நடத்துற லட்சணத்துக்கு நாம அம்புட்டும் கொண்டுகிட்டு வருமா வலிக்காம நம்முடைய தாய் தப்பே வட்டி வாசிக்கு. ஆனா இவன் 3 முழத்துல தொங்க விட்டுக்கிட்டு ராமதாஸ் மாதிரி நாகர்முடி மேல் இருக்கும் ஆலய மண்ணியின் ஓச்சையை நான் கேட்டேன். எப்படியோ உன் புருஷன் உன் தொல்லை தாங்காம எங்கள்கிட்ட வரட்டி விட்டான். நாங்க சித்திரவதைப்பட்டு இருக்கோம். நான் கேட்கிற ஒரு விஷயம் ராதா செல்வி, கட்டளை கொண்டு வர மிச்சு கொண்டு அது கொண்டு இது கொண்டு இல்ல. ஆனா ஒரு ஆம்பளை என்னைக்கு பாவம் தெரியுமா? இந்த முதராத்திரி அன்னைக்கு பொம்பளை நீ பாவம் கிடையாது, ஆம்பளை நாங்க தான் பாவம். இந்த முதராத்திரி அன்னைக்கு புருஷக்காரன இந்த பொம்பளை மடியில படுக்க போட்டு தலையை அப்படியே கோசம். இப்படி கோசுறப்பதான் எல்லா வேலையும் நடக்கும். அப்பதான் பொண்டாட்டிய புடிச்சுக்கிட்டு சொல்றது, அத்தான் நீங்க இல்லைன்னா நான் உடனே செத்துருவேன், அத்தான் மருண்டால செத்துருவேன். இந்த வசனத்தை மட்டும் ஒரு ஆம்பளை நம்பிட்டான்னா அவன் அதோட தொலைகிறான்னு அர்த்தம். ஒரு பொம்பளை ஆம்பளை பார்த்து அத்தான்றது எதுக்கு தெரியுமா? அத்தான்ல ஊர்பட்ட அர்த்தம் இருக்கு. அத்தான் 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 நீ சம்பாதிக்கிற காசை புள்ளா நான் புடுங்கத்தான், உன்னை தனி கொடுத்து கூட்டிக்கிட்டு ஓடத்தான். கடைசியில ஸ்டேஷன்ல போய் போலீஸ்கார்ட்ட சொல்றது, சார் என் சண்டையில நேத்து தோட்டாத்தியா, என் சங்கிலி அத்தியா, என்ன போட்டுக்கிட்டு நோனி அத்தியா. பொண்டாட்டிய வர்ணிப்பேன். டூ மேட்ச் ஐ நோ. ஓகே நீ மட்டும் நம்ம உற்று பாடுற வெங்காயம். நீங்க சொன்னீர்களே இப்ப அத்தான் என் கொலுசாத்தே, என் நோடி அத்தே, என் தோட்டாத்தே, என் அதாத்தே. இதே பொண்டாட்டிய டிசிசிய டொங்காஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அஷ்டலட்சுமிம்பியா, தர்மலட்சுமிம்பியா, மகாலட்சுமிம்பியா. உன்ன மாதிரி தேவதைய இந்த உலகத்துல நான் பார்த்ததும் இல்ல. இல்லாம இவன் சோழி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏண்டி செவ்வாய் தோசை பிடிச்ச முண்டை அங்கேயே ஏறிக்கிட்டு உக்காந்து இருக்கிற புளிச்சனுக்கு சோழு போட மாட்டியா சோழு அப்படின்னு இந்த நாரவாய் பேசும். நல்ல வாய் நான் பேசுவேனா? நீ அம்பிட்டு பேசிட்டு கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தைய இந்த பூமியில அப்படியே ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம முழுசா உன் கையில குடுக்கறேன்னா நிப்பாட்டு. இத எல்லா டான்ஸும் பேசுறீங்க, எனக்கு ரொம்ப நான் வன்மையா கண்டிக்கிறேன். என்னமோ நீங்க மட்டும்தான் அதிசயமா புள்ள போடுற மாதிரி நான் 10 மாசம் சுமக்கல திருட்டு முண்டை 2 மாசத்துல பிதிக்கி விட்டு போ, 1.5 மாசத்துல கழட்டி வை. அந்த மாசத்துல அந்த காலத்துல எல்லாம் கிளவிங்க பிள்ளை பெத்த மறுநாளே வயக்காட்டுக்கு களை எடுக்க போச்சுங்க. இப்ப நீங்க அப்படியா பண்றீங்க? லேசா செக்கப்ல 2 கோடு விழுந்தா போதும், செம்ப தூக்காத, படியில காலை வைக்காத, பாய சுருட்டாத, வயித்து புடிக்காத, எது பண்ணாலும் பட்டுக்கிறது. அப்புறம் ஆஸ்பத்திரியில பொழந்து படுத்துக்கிட்டு டாக்டர் ஆபரேஷன் பண்ணி தான் புள்ளி எடுக்கணும்ன்றாரு. நீ லூசு முண்டை ஒழுக்கமா வேலை பார்த்தா எதுக்கு ஆபரேஷன் பண்ணி புள்ளி எடுக்க? வாட் இஸ் திஸ் வாட் யூ நேம்? அச்சா போல்டாகே क्या போல்டாகே நோத்தால போட்டு கட்டுறாங்க. என்ன சொன்னீர்கள்? செம்ப தூக்காத, படியில காலை வைக்காத, மல்லாக்க படுக்காத. ஒரு பெண்மகள் வேலை பார்க்க வேண்டிய ஆண்டா எடுவட்ட பையல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு அங்கம்மா சங்க திங்கிறியாடா கேக்குற? நீ சொல்றிய வேலை பார்க்கணும், எந்த வேலையா உருப்படியா பார்க்க சொல்ற? நீ பாத்துக்கிட்டு கிடக்குற எப்ப பார்த்தாலும் சொல்ற. ஐயா கேமரா எடுக்கிற புண்ணிய வாங்கலாம் பப்புண்டானு எந்த செம்மத்திலும் போட்டுறாதையும் உங்க குச்சுக்கு முத்தம் கூட கொடுக்குறேன். தங்கராசு இந்த பிள்ளை பேசுறதுக்காக என் தோலை திங்கிறியா? உன் தோலை கொண்டே சம்மங்குளம் ஜம்முராஜாட்ட கொடு. ஏப்புதுல லைவ் வேற ஓடுதா? ஆறு நல்லா இருப்பீங்க. இந்த பப்பு நடிச்ச போட்டதை கிறுக்கு முண்டை